மில்கா சிங் ஓட்டத்தில் உயிரிழந்த மனிதர். அறிமுகம்: ஒரு சிறுவன், பஞ்சாப் கிராமத்தில் பிறந்தான். அவரது கண்களிலே வறுமை, குடும்ப இழப்பு, பிளவு பிழைகள். முகத்தில் எப்போதும் காணப்படும் ஒரே வெறி: ஓட வேண்டும், ஓடித்தான் வெல்ல வேண்டும். அந்த சிறுவன் தான் மில்கா சிங், தி ஃபிளைங் சிக் என உலகம் கொண்டாடிய இந்தியாவின் ஒலிம்பிக் வீரர். அத்தியாயம் 1: இரத்தத்தில் துவங்கிய பயணம். 1947 இந்திய பாகிஸ்தான் பிளவு. மில்காவின் பெற்றோர், சகோதரர்கள் பிளவு கலவரத்தில் கொல்லப்பட்டார்கள். இளம் மில்கா ரத்தம் பாயும் பாதையில் ஓடிக்கொண்டு தப்பியபடியே இந்தியாவுக்குள் வந்தார். இடமின்றி தங்கினார், பசியுடன் திரிந்தார், இரு சந்தையில் வேலை செய்தார். அத்தியாயம் 2: இராணுவத்தில் ஓர் மாற்றம். மில்கா சிங் இந்திய இராணுவத்தில் சேர்ந்த போதுதான் வாழ்க்கை மாற்றம் கண்டது. அங்கேதான் அவர் முதல் முறையாக ஓட்டப் போட்டியில் பங்கேற்றார். தொடர்ந்து அதிகமான நேரமும் உழைப்பும். ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் ஓட்டம். மண்ணில் விழுந்து எழுந்து காயப்பட்டு மீண்டும் ஓடி வெற்றியை நோக்கி. அத்தியாயம் 3: தேசிய வீரராக உருவானவன். 1956 மெல்பர்ன் ஒலிம்பிக்ஸ். 1958 ஏசியன் கேம்ஸ். 200 மீட்டர், 400 மீட்டர் இரண்டிலும் பொற்கணிகள். 1600 ரோம் ஒலிம்பிக்ஸ். இதை இந்தியா முழுக்க எதிர்பார்த்தது. மில்கா தான் நம் நாட்டின் பெருமை. அவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் 4வது இடம். வெறும் நொடியிலேயே பிழை. இந்த தோல்வி அவரை அழுத்தினது, ஆனால் தள்ளி வைக்கவில்லை. அத்தியாயம் 4: தி ஃபிளைங் சிக் என்ற பட்டம். 1962 பாகிஸ்தான் அணி அழைத்த போது மில்கா முதலில் மறுத்தார். தன் குடும்பத்தை கொன்ற பாகிஸ்தான் மண்ணில் போவதா? ஆனால் அதுவே அவருக்கு தைரியம் அடுத்தது. லாகூரில் நடந்த போட்டியில் மில்கா சிங் பாகிஸ்தானின் சிறந்த வீரரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். அந்த நேரத்தில் பாகிஸ்தான் ஜனாதிபதி அவர் மீது கையெழுத்திட்டு சொன்னார், "யூ டிடன்ட் ரன் டுடே, யூ ஃப்ளூ." அதுவே அவருக்கான பெயராக மாறியது, தி ஃபிளையிங் சிக். அத்தியாயம் 5: ஒரு வீரனின் அமைதியான வாழ்வு. மில்கா சிங் தனது வாழ்க்கையை இளைஞர்களுக்காக அர்ப்பணித்தார். ஓட்டப்பயிற்சி, நன்னடத்தை, நேர்மை அனைத்தையும் கற்றுத்தந்தார். அவரது மகன் ஜீவ் மில்கா சிங் இந்தியாவின் பிரபல கால்ஃப் வீரராக உயர்ந்தார். அத்தியாயம் 6: இறுதியும் ஓர் ஆரம்பமாய். 2021 மில்கா சிங் கோவிட்-19 காரணமாக உயிரிழந்தார். அவர் இறந்த பிறகு இந்தியா முழுக்க ஒரு முக்கிய வீரர் மட்டுமல்ல, ஒரு வெற்றிக்கான உயிரானது என்ற உணர்வு கிளம்பியது. முடிவுரை: மில்கா சிங் நமக்கு சொல்லும் பாடம்: பிறந்த இடம் முக்கியமல்ல, கடந்த வழிகளால் விழவில்லை என்பதே வெற்றி. வாழ்க்கையை ஓட்டமாகவே எடுத்தால் நீங்கள் யாராலும் பிடிக்க முடியாதவர்கள்.